ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் கேப்டன்ஸ். ஸோ ஐபிஎல் 2024 ஒவ்வொரு டீமில் இருக்க கேப்டன்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டீமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4-5 பிளேயர்ஸை இல்லை 5-6 பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. பட் அந்த 5-6 பிளேயருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. ஜானி வெரஸ்டோ, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் ரஸா, லியம் லிவிங்ஸ்டன், நேத்தன் லிலிஸ், சாம் கரன், ரெலி ரோசோ, கிறிஸ் வோக்ஸ், ககிசோ ரபாடா. ஸோ இவங்க எல்லாமே ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் ரபாடாவை தவிர்த்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஜானி வெரஸ்டோவுமே அப்பப்போ தான் அடிப்பார் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கிறாரானா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகே, இந்த டீம்லேயே சூப்பராக யார் விளையாடுவாங்கன்னா ஷிகர் தவான். ஸோ அன்பர் தான் கேப்டனாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, அதுதான் நடந்தும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் எப்படி கப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத யோசித்து தான் பார்க்கணும். ஸோ அன்சங் ஹீரோவாக தான் வரணும் யாராச்சும். அந்த மாதிரி ஒரு 4-5 பேர்லேயே இந்த டீம்லேருந்து வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் இவங்க எல்லாமே அகெயின் ரொம்ப நல்லா போட ஆரம்பித்து விக்கெட்ஸ் நல்லா எடுத்து கொடுத்து, இந்த பக்கம் ஜானி பெரிஸ்டோ, ஷிகர் தவான், அதே மாதிரி சாம் கரன் அவ்வளோ ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், கிறிஸ் வோக்ஸ் வந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா மைட் பி நல்லாயிருக்கும். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் 11 பிக் பண்ணுறது கேப்டனோட பொறுப்பு. ஸோ அந்த கேப்டனில் எப்படி அதை எடுக்கிறாரு அண்ட் விளையாடலைன்னா என்ன பண்ணுறாருன்றதும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஐபிஎல்லில் 2024 நம்ம ஷிகர் தவானோட கேப்டன்சி எந்த அளவுக்கு வெளியே வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பிளேயரை பொறுத்த வரைக்கும் இவர் நல்ல பிளேயர், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் கேப்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி. ஸோ என்ன ஜிடி அடுத்துக்குள்ளேயும் சொல்லியாச்சு, இது ஒரு டஃப்பான டீமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ், ஹர்திக் பாண்டியா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான டீமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமி அண்ட் இன்னொரு பிளேயர் வந்து ஒரு ரஷீத் கானுமே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் மாதிரி தான் இருக்குது, ரூல்ட் அவுட்டாக தான் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க எல்லாருமே இன்ஜூர்டில் இருக்காங்க. அண்ட் இந்த டீமை வச்சு, அதாவது இவங்களாம் இல்லாத டீமை வச்சு நம்ம சுப்மன் கில்லேருந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எஸ், அகெயின் ஷிகர் தவான் இவருமே ஒரு சூப்பர் பிளேயர்னே சொல்லலாம். ஸோ ஆனால் இந்த பிளேயர் வந்து ஒரு கேப்டனாக ரோல் அவுட் ஆகிறது வந்து இந்த டைம் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம், சுப்மன் கில் வந்து ஒரு கப் அடிக்கிற அளவுக்கு திரும்பி டீம் எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லை அவரோட இன்னிங்ஸ் தான் ரொம்பவுமே பேசப்படுற மாதிரி அவர் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரா, இல்லைனா ஒரு கேப்டன்சி உள்ளே ஒழிஞ்சிருக்க கேப்டன்சியை வெளியே எடுத்துகிட்டு வரான்றதை நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் பார்க்கணும். ஸோ அகெயின் நெக்ஸ்ட்டு ஒரு டஃப் கேப்டன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பிளேயர் சூப்பர் பிளேயர், நல்லா விளையாடக்கூடிய பிளேயர், எவ்வளோ ரெண்டுனாலும் அடிக்கக்கூடிய பிளேயர், எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் பண்ணக்கூடிய பிளேயர் தான் கேஎல் ராகுல். இவர்கிட்ட இருக்கிற டீம் எல்எஸ்ஜி. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ட் தான் இது. ஸோ இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் அகெயின் நல்ல பிளேயர்ஸாகவும் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேயருமே 11 பிளேயருமே சூப்பர் பிளேயராக எடுக்கிறது வந்து ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதில் பெஸ்ட்டு டீமாக இவங்களுக்கு எடுத்து கொடுத்து தான் இருக்காங்க. ஸோ அதை வச்சு இந்த கேப்டன்ஸ்னால் என்ன பண்ண முடியுன்றது தான் இவங்க ஷோ பண்ணணும். எஸ், எந்த ஒரு சந்தேகமே இல்லை, கேஎல் ராகுல் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். அண்ட் அவர் ஒரு கேப்டன்சியை வந்து எப்படி எடுத்து கொடுக்குறாரு, ஒரு டீம் இருக்குது, அந்த டீமை வின் பண்ணணுன்னா அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். லாஸ்ட் இயர் மாதிரி எல்எஸ்ஜி விளையாடுற ஒவ்வொரு மேட்சுமே டஃப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லைனா எல்லா மேட்சுமே வின் பண்ணியே எடுத்துகிட்டு போகிறாங்களா, சான்ஸ் கிடைக்கிற கேப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிளேயருமே அவங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்டுறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் கேஎல் ராகுல் ஒரு இன்ஜூரிலேருந்து வெளியே வராரு, பார்க்கலாம் ஐபிஎல்லில் அந்த அளவுக்கு ஷைன் ஆறாரா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கேப்டனை பற்றி பார்க்க போகலாம். ஸோ இது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். எப்படி எல்எஸ்ஜி ஒரு உள்ளே இருக்கிற டேலண்ட் எல்லாமே வெளியே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் ராஜஸ்தான் ராயல்ஸ். அது இப்போ இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே ராஜஸ்தான் ராயல்ஸில் ஏதாவது 1-2 பிளேயர் சூப்பராக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் டிராவிட் இருந்துகிட்டு இருந்தார். ஸோ அவரோட அந்த டீமோட மெயின் மெண்டாராக இருந்தார் அண்ட் ஹெட் கோச்சாகவுமே இருந்தார். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்து தான் நம்ம இந்தியன் டீமுக்கே அவரை கோச்சாக மாற்றினாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் பார்த்திங்கன்னா
ஜோஷ் பட்லர் இருக்கார், குல்தீப் யாதவ் இருக்காங்க, அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்வால் இருக்கார், அண்ட் எய்டன் மார்க்ரம் இருக்கார். ஸோ மிக்ஸ்டு ஸ்குவாடாக தான் இருக்கும். அண்ட் எல்லாருமே விளையாண்டாங்கன்னா சூப்பராக விளையாடுவாங்க, இல்லைனா யாருமே விளையாட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டீம். ஸோ எப்போவுமே அதுதான் நடக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து திடீர்னு சஞ்சு சாம்சன்னு ஒரு கேமியோவை காட்டுவார். ஸோ அதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் பார்க்கலாம், போன வருஷம் மாதிரி டாப் 2ல் இல்லை டாப் 4ல் வர ரொம்பவுமே ஃபைட் டஃப்பாக கொடுக்குற ஒரு டீமாக இருக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ ஷாருக் கான் டீம், எஸ், அந்த பேர் மாதிரி கௌதம் கம்பீர் டீம், அந்த பேர் மாதிரி நம்ம ஸ்ரேயாஸ் ஐயரோட டீம் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தான் இருந்தாங்க. பட் இது எல்லாமே வந்து ஒரு கேப்டன்சி ஒரு வருஷம் ஒரு சீசனில் பண்ணால் அதை ஒத்துக்க மாட்டாங்க. பல சீசன் பல வருஷத்தில் எந்த ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ஸும் இல்லாமல் அவங்க எடுத்து எப்படி விளையாடுறாங்கன்றதுல தான் மொத்தமாகவே இருக்குது. ஸோ அதுதான் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஓகே டீமாக தான் கேகேஆர் இருக்குது. அண்டு பார்ப்போம் அந்த டீமை வச்சு அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ வார்னர், ஸோ கேப்டன்லாம் அவர் வச்சுருக்காங்களா, இல்லை ரிஷப் பந்த் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு திரும்பியுமே ஓவர் ப்ரெஷராக எடுத்துகிட்டு வர மாதிரி கேப்டன்சியும் கொடுக்குறாங்களா, இல்லைனா ஒரு இம்பாக்ட் பிளேயராகவே ரிஷப் பந்த் வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டேவிட் வார்னர் தான் கேப்டன் சொன்ன மாதிரி. அன்ரிச் போட்ரிஜி அண்ட் லுங்கி நெகிரி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஷ், ஹாரி ப்ரூக், ட்ரெரிசன் ஸ்டம்ப், ரிச்சர்ட்சன், அதுக்கப்புறம் ஷாய் ஹோப், இவங்க எல்லாமே ஃபாரின் பிளேயர்ஸ். ஓரளவுக்கு டீம் இதுவுமே ஒரு ஓகேவான டீமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கீ பிளேயர்ஸ் எல்லாமே, அதாவது ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாப்புலர் டீமாக போய் சேர்ந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டீம்லேயே நிறைய பேர் இருக்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அது எப்போவுமே அது ஒரு நல்ல விஷயமா இல்லை. ஒரு 10 பிளேயர் இருந்தாங்கன்னா 5 டீமில் 2 நல்ல பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லா டோர்னமெண்ட்டுமே நடக்காது. அந்த எல்லா டோர்னமெண்ட்லேயுமே அப்படி தான் நடக்குன்ற சான்சஸுமே இருக்காது. ஸோ அடுத்து கேப்டன் வந்து பார்க்கலாம், பேட் கமின்ஸ். ஸோ பேட் கமின்ஸ் வந்து ஐடன் மார்க்ரமை எடுத்துகிட்டு வந்தார். அதாவது அவர் தான் கேப்டன் இருந்தாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் பேட் கமின்ஸோட கேப்டன்சியில் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அண்ட் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், அதாவது 50 ஓவர் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் 20 ஓவர் லீக் மேட்சாக இருக்கட்டும், அண்ட் 20 ஓவர் இன்டர்நேஷ்னல் மேட்ச் மற்ற கண்ட்ரிஸ் கூட விளையாண்ட சீரீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவரோட கேப்டன்சி ஒரு நல்ல கேப்டன்சின்னே சொல்லலாம். ஸோ அதை தான் இவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அதனால தான் இவ்வளோ காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு SRH அவங்க எடுத்திருந்தாங்க. சொல்லப்போனால் மொத்த மனத்தையும் தூக்கி பேட் கமின்ஸ் மேலே தான் போட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் ஒரு வெல் விஷிங்காக இருக்காரா, அதை அவர் திருப்பியும் வெளிக்கொண்டு வந்து காட்டுறாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு எய்டன் மார்க்ரம் வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ் தானே, ஆல்ரெடி சுப்மன் கில் பேத்தாச்சு அப்படின்லாம் நானே கன்ஃபியூஸ் ஆனேன். ஆனால் அப்புறமா தான் நல்லா ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஹர்திக் பாண்டியாவை வாங்கிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதனால வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான். ஸோ ரோஹித் சர்மா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிளேயராக தான் இந்த சீசன் விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின இயரில் பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸில் வச்சுருந்தாரு. 2 வருஷமாக குஜராத் டைட்டன்ஸ் வச்சுருந்தாரு. ஒரு நல்ல டீம்மே தான் இருந்துச்சு. ஸோ அதை ஈஸியாக லீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார், கப்புமே அடித்தார். அண்டு செகண்ட் டைமுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் வரைக்குமே எடுத்துகிட்டு வந்துட்டார். ஆனால் இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸுன்ற ஒரு பெரிய டீமை இவர் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை இவர் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக டீம் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே. ஸோ தலை தோனி. ஸோ தோனியை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மிஸ்டர் கூல். ஸோ கேப்டன் கூல். ஸோ மிஸ்டர் கூல்லேருந்து கேப்டன் கூல் மாறின கதை எல்லாமே நமக்கு தெரியும். மிஸ்டர் கூல்லேருந்து கேப்டன் கூல் வரும்போது, கேப்டனாக வரும்போது எல்லாருமே ஒரு ப்ரெஷரில் தான் இந்த கேமை லூஸ் பண்ணாங்க. எனக்கு கேப்டன்சி வேண்டாம்ப்பான்னு ஓடின பிளேயர்ஸை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அண்ட் இவர் அதுக்கு நேர்மறையானவர், எதிர்மறையானவர். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் இந்த டீம் எடுத்து கொடுக்குறேன், இந்த டீமுக்கு யாருமே இல்லையா, நான் புது பிளேயரை க்ரியேட் பண்ணுறேன்ற அளவுக்கு பண்ணினவர் தான் நம்ம தலை தோனி. ஸோ இது என்னோடய ஆர்டர். உங்களோட ஆர்டர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட்
உங்களோட ஆர்டரில் இதே மாதிரி யாராச்சும் இருக்காங்களா கேப்டன், இல்லை ஆர்டர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். அண்ட் தோனி இந்த வருஷம் தான் விளையாடுறாரா, இல்லை இன்னும் எத்தனை வருஷம் விளையாடுவாருன்றத உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். இல்லைனா லைக் பட்டனில் கிளிக் பண்ணி அது மூலியமாகவும் உங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கலாம். இல்லைனா நம்ம ஃபேப் டூ ப்ளஸஸ் மாதிரி இன்னொரு கேப்டன் உள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்காரா, ஒரு விளையாண்டா நானே நின்று இந்த மேட்சை அடித்து முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீமுமே இருக்கா அப்படின்றதையுமே பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷம் சாலா கப் நம்மதே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், கோலி கப்புக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நமக்கு நிறையா இருக்குது, தவிர்த்து ஆர்சிபிக்குன்னு இல்லை. அண்ட் ஃபேப் டூ ப்ளஸஸ் சொல்லும்போது தலை தோனிகிட்டேருந்து போனவர் தான். அண்ட் அதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து. நிறைய கவுண்டி கிரிக்கெட்டாக இருக்கட்டும், நிறைய இன்டர்நேஷ்னல் T20 கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஐபிஎல்லுமே இருக்கட்டும், நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. ஸோ அதில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி காட்டுறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த கேப்டன் பெஸ்ட்டு கேப்டன் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐபிஎல் ஃபேன் இல்லை கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுமே என்டர்டெயின்மெண்ட் ஆவாங்க. ஸோ இதே மாதிரி ஐபிஎல் வீடியோ அண்ட் கிரிக்கெட் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கிரிக்கெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.